வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கோமதி ஏதோ யோசனையா வடசட்டியில் கிண்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நிற்கிற ராஜி வெங்காயத்தை கட் பண்ணிட்டு, அத்தை இந்த அளவுக்கு போதுமா அப்படின்னு கேட்க, கோமதி கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ். அத்தை அப்படின்னு லேசா அவங்க கையை இடிக்க அவங்க திரும்பி பார்க்குறாங்க. இந்த அளவு போதுமான்னு ராஜி மறுபடியும் கேட்குறாங்க. இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணன்னு கோமதி சொல்ல, சரின்னு ராஜி கட் பண்ண. இவங்க கையை மெஷின் மாதிரி அதை ஏதோ கலக்கிக்கிட்டே இருக்கு. சாம்பாரியை அவங்க அல்வா ரேஞ்சுக்கு கிண்டிக்கிட்டு இருக்க. குட் மார்னிங் ராஜி. குட் மார்னிங் அத்தை அப்படின்னு ஒரே உற்சாக மின்னலா அங்க வந்து நிக்கிறாங்க மீனா. குட் மார்னிங் அக்கான்னு ராஜி சொல்ல, கோமதி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஆன்னு அப்படியே நின்னுட்டு இருக்க. மீனா என்னாச்சுன்ற மாதிரி பாக்குறாங்க. அப்போ கோமதி மனசுக்குள்ள, மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் நான் நடந்த விஷயத்த சொல்லாம இருக்கேனே, அதுவே பெரிய விஷயம். அதோட நிறுத்திக்கங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட நல்லபடியா பேசு, வீட்டுக்கு வா, வந்து குடும்பம் நடத்துன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு மீனா கத்தினதுதான் அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. மீனா அவங்கள பார்த்துட்டு, நீங்க நைட்டு சரியா தூங்கலையா அப்படின்னு மீனா கேட்க திடுக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. கண்ணெல்லாம் செவந்து போயிருக்குன்னு மீனா கேட்க, அது தாளிச்சேன்ல போக கண்ணுல பட்டுடுச்சு அப்படின்னு கோமதி சொல்ல, ஓஹோ அப்படின்னு தலையாட்டுறாங்க மீனா. காஃபி டீ ஏதாவது போட்டு தரவா அப்படின்னு கோமதி கேட்க, ஆஹா லேட்டா குடிச்சுக்கிறேங்கிறாங்க மீனா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு மீனா கேட்க, வேண்டான்னு தலையாட்டினவங்க மறுபடியும், மீனா நீ காய்கறி எல்லாம் வெட்டு, ராஜி மொட்டை மாடியில துணியெல்லாம் காய போட்டிருக்கேன், போய் எடுத்து மடிச்சு வச்சிருன்றாங்க, நான் போய் துணியை எடுத்துட்டு வந்துடுறேன்னு மீனா சொல்ல, ஆஹா அதெல்லாம் நீ சரியா மடிக்க மாட்ட, இவதான் ஒழுங்கா மடிப்பா, நீ போ அப்படின்னு ராஜிக்கு ஒரு ஐஸை வச்சு அங்கிருந்து அனுப்ப பாக்குறாங்க கோமதி. ஓ அப்படின்னு மீனா பார்க்க, நீ காய வெட்டு அப்படின்னு மீனா கிட்ட கோமதி சொல்றாங்க. சரின்னு ராஜி அந்த பக்கம் போறாங்க. ஒழுங்கா மடின்னு ராஜிய மிரட்டுறாங்க மீனா. மீனா வெஜிடபிள்ஸை கட் பண்ண ஆரம்பிக்க, கோமதி அவங்களவே பார்த்துட்டு இருக்கவங்க மீனான்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்க தன்றாங்க அவங்க. உனக்கும் செந்திலுக்கும் ஏதோ மனஸ்தாபம்னு சொன்னியே, அது சரியாயிடுச்சான்னு கேட்க, மீனாவோட முகத்துல மின்னல் வெட்டுது. ஏய் என்னடி உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு அவங்க கேட்க, அது ஒன்னும் இல்ல தங்குறாங்க மீனா. ஏய் நேத்து ராத்திரி நீயும் செந்திலும் பேசுனதை நான் கேட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, மறுபடியும் அதிர்ச்சி மின்னல்கள். முகம் மேக்கப் இல்லாமையே வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு. மீனா பார்வையை மட்டும் நிமித்தி பார்க்க, ஏய் ஒட்டெல்லாம் கேட்கலடி, எதேச்சையா தான் கேட்டேன்றாங்க கோமதி. மீனா அதிர்ச்சியோட பார்க்க, செந்தில் பண்ண காரியத்துக்கு அமைதியா இருக்கதே அவங்கிட்ட பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு கோமதி கேட்க, இவங்க அதிர்ச்சியில அப்படி இப்படின்னு ஆடி கொஞ்சம் நிக்கிறாங்க. ஏய் அவன் உங்ககிட்ட சண்டை கிண்ட போட்டானா, கையை ஏதாவது நீட்டினானா, இங்க பாரு அந்த மாதிரி அவன் ஏதாவது செஞ்சிருந்தா சொல்லிடு, கையை உடைச்சு அடுப்புல போட்டுருவேனா அப்படின்னு கோமதி பல்ல கடிச்சிட்டு கோவமாக, ஐயோ இல்ல அப்படிலாம் அவங்க எதுவும் பண்ணலன்றாங்க மீனா. அப்படி உங்களுக்குள்ள என்னதாண்டி பிரச்சனை, என்கிட்டையும் மாமா கிட்டையும் சொன்னா பிரச்சனை ஆகுற அளவுக்கு அப்படி என்னதாண்டி உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு கோமதி கேட்க, மீனா அப்படியே ஆன்னு முழிக்கிறாங்க. யோ சொல்லேண்டி, எனக்கு யோசிச்சு தலையெல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கு இப்போ அப்படின்னு கோமதி கேட்க, மீனா எதுவும் சொல்லாம வெஜிடபிள் பக்கமா குனிஞ்சிக்கிறாங்க. ஏய் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லி தாண்டி ஆகணும். இங்க பாரு, அவன் தான் ஏதோ பெருசா தப்பு பண்ணி இருக்கிறான், நீ தான் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, சொல்லு என்னன்னு சொல்லு அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை அவங்கன்னு மீனா தடுமாறுறாங்க. இங்க பாரு, உனக்கு என் மேல உண்மையா பாசமும் மரியாதையும் இருந்ததுன்னா நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும், என்னன்னு சொல்லு அப்படின்னு கோமதி கேட்க, மீனா பெருமூச்சு விட்டுட்டு நிக்கிறாங்க. நீங்க இவ்வளவு கேட்கறதுனால நான் சொல்றேன், சொல்லுவேன், ஆனா நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் சொல்லு எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்ல, மீனா கொஞ்ச நேரம் தயங்கிட்டு, என்னாலேயே தாங்கிக்க முடியல, நீங்க எப்படி தாங்கிக்க போறீங்கன்னு தெரியலையேன்னு மீனா சொல்ல, ஏய் புதிர் போடாம முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுடி அப்படின்னு கோமதி கேட்க, மீனா ஒரு முடிவோட, அன்னைக்கு ஒரு நாள் உங்க பையன் வீட்டில் பீரோ லாக்கரை மூடாம போயிட்டாரு அத்தை, நான் எதேச்சியா வந்து மூடலான்னு பார்த்தா அதுக்குள்ள கட்டு கட்டா பணம் வச்சிருக்காரு, நான் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல கோமதி என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து 2 நேருக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை சொல்றவங்க, லஞ்சம் கெஞ்சம் ஏதாவது வாங்கினீங்களான்னு செந்தில் கிட்ட கேட்டதையும், ஏய் யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுற நீ, நானாவது லஞ்சம் வாங்கறதாவது அப்படின்னு தடுமாறினாலும் நல்ல உறுதியா சொன்ன செந்திலையும் சொல்லி முடிக்கிறாங்க மீனா. அதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயில் சொல்றவங்க,
ஃப்ரெண்டு ஒருத்தன் கடனா கைமாத்தா கேட்டானா அதான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த பணம் காணா போனதுக்கு மீனா கேட்க அவர் கொடுத்த விளக்கத்தையும் சொல்றாங்க மீனா. அடுத்து நடந்த வாக்குவாதத்தையும் சொல்றாங்க. இங்க பாரு, நியாயமா வேலை பார்த்திருக்கேன், தேவையில்லாம என்ன கேள்வி கேட்டு கடுப்பேத்தாத, சந்தேகப்படாத சொல்லிட்டேன் அவரு கத்துறதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆபீஸுக்கு வர மொபைல் எடுத்து பார்க்க லஞ்சம் வாங்கியதாக 3 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் உயர் அதிகாரியும் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்றத பார்த்ததையும் சொல்ல கோமதி ஆன கண்ணை விரிச்சிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா பயந்து நடுங்கி ஆட்டோவை பிடிச்சி அவர் ஆபீஸ்ல போய் இறங்க ஆபீஸே ஒரே கலேபரமா இருக்க செந்தில் அங்க சுயநினைவே இல்லாம உட்கார்ந்து இருந்ததையும் சொல்றாங்க. அப்பாடான் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுற மீனா அவர்கிட்ட போனதையும் செந்தில் அவங்க கையை பிடிச்சிட்டு எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு மீனா, வீட்டுக்கு போயிடலாம்னு புலம்புனதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபைல் சைன் பண்ண காசு நான் லஞ்சமானு மீனா கேட்க அவரு மெல்ல தலையாட்டிட்டு ஆமான்னு சொன்னதையும் ஆமா மீனான்னு சொன்னதையும் மீனா சொல்ல கோமதிக்கு சத்தமே இல்லாம ஹார்ட் அட்டாக் வந்துருது. லஞ்சமா அப்படின்னு கத்திடுறாங்க அவங்க. ஜஸ்ட் மிஸ், அன்னைக்கு டேபிள்ல இடம் இல்லைன்றதுனால அவரு வைக்காம போயிட்டாரு. ஏஇ அட்டெண்டர்னு எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க, ஆனா நான் மட்டும் மாட்டல, தப்பிச்சிட்டேன் அப்படின்னு செந்தில் சொன்னதையும் சொல்லி முடிக்க கோமதி அப்படியே அதிர்ச்சியில அசந்து போய் நிக்கிறாங்க. அவரு சொன்னது செஞ்சதெல்லாம் தப்புன்னு என்கிட்ட அழுதாரு அப்படின்னு மீனா சொல்ல கோமதிக்கு சர்ன்னு தலை சுத்த ஆரம்பிச்சிருது. அவங்க தலையை பிடிச்சிட்டு சரியா போக அத்தை அப்படின்னு மீனா அவங்க கையை பிடிச்சிக்க அவங்க நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு அழுத்திட்டு நிக்கிறாங்க. ஏய் எனக்கு ஒண்ணுமே புரியல, அவன் லஞ்சமா வாங்கினாங்கிற அப்படின்னு கோமதி கேட்க மீனா மௌனமா ஆமான்னு தலையாட்டுறாங்க. ஏய் என்னால நம்ப முடியலடி, நம்ம செந்திலா அப்படின்னு கோமதி கேட்க மீனா பேசாம தலையை குனிஞ்சு நிக்க இவங்களுக்கு இப்பதான் அதிர்ச்சியை பரவ ஆரம்பிக்குது. ஏண்டி இப்படி புத்தி கெட்டு போயிட்டான் அவன் அப்படின்னு அவங்க கதற அவருக்கு சேர்க்க சரியில்லைங்கத்த அப்படின்றாங்க மீனா. இங்க பாரு, ஊர்ல 1000 பேரு 1000 விஷயம் சொல்லுவாங்க, நல்லது கெட்டது பிரிச்சு பாக்குற அளவுக்கு இவனுக்கு அறிவு இல்லாமையா போயிடுச்சு, அப்படியே அவனை நாங்க வளர்த்துருக்குறோம். இங்க பாருடி, இதெல்லாம் பண்றதுக்கு அசாத்திய தைரியம் வேணும்டி, எங்க இருந்து அவனுக்கு இம்புட்டு தைரியம் வந்துச்சு அப்படின்னு கோமதி பதறிக்கிட்டே கேட்க தெரியலத்த அப்படின்னு உதட்ட பிதுக்குறாங்க மீனா. ஐயோ என்னால யோசிக்க கூட முடியலடி, அவனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணான்னு என்னால யோசிக்க கூட முடியலடி. அவன் ஏன் பையனா, நான் வளர்த்த பையனா லஞ்சம் வாங்கி இருக்கிறான் அப்படின்னு கோமதி பதறிக்கிட்டு இருக்க அவங்க காசு கொடுத்து வேலைக்கு சேர்ந்தாகல்ல, அப்பவே நாம கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்கணும். இதுக்கு எங்க அப்பாவும் ஒரு காரணம்னு மீனா ஓப்பனா ஒத்துக்கிறாங்க. அடுத்தவங்க வயித்துல அடிச்சு எதுக்கடி பணம் சம்பாதிக்கணும்? இங்க பாருடி, அந்த பணம் நமக்கு நிலைக்குமாடி சொல்லு, 1க்கு 2 அந்த பணம் நம்ம கையை விட்டு தானே போகும், அது அவனுக்கு தெரியாதா அப்படின்னு கோமதி பதறிக்கிட்டு இருக்க அவங்க என்ன நினைச்சு இந்த பணத்தெல்லாம் வாங்கினாங்கன்னே எனக்கு தெரியல அத்த அப்படின்னு மீனா சொல்ல பயங்கர கோவமாகிற கோமதி நான் போய் அவங்கிட்ட கேட்கட்டுமான்னு கிளம்புறாங்க. 4 அரை அரைஞ்சி இனிமே இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கோமதி காட்டமா கேட்க அத்தை வேண்டாம், இப்ப நீங்க போய் எதுவுமே கேட்காதீங்கன்றாங்க மீனா. என்னடி எதுக்குடி, பேசாம அப்படியே விட சொல்றியா நீ? இதோ பாரு, அவன் பெரிய தப்பு பண்ணி இருக்கிறான், அவன் பண்ணினது பெரிய பாவம் கூட அப்படின்னு கோமதி சொல்ல இல்ல இனிமே லஞ்சம் வாங்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டாருன்றாங்க மீனா. பெரியவங்க ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அதை கரெக்டா பிடிக்கிற கோமதி ஏய் அவன் ருசி கண்ட பூனை எப்படிடி ஒழுங்கா இருப்பான்னு எதிர்பார்க்கறேன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இருப்பாக அத்தை, நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் கேட்டுறாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல கோமதி தாங்க முடியாம நிக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி புசு புசு நின்றுட்டு இருக்க அத்தைன்னு கூப்பிடுறாங்க மீனா. அப்படின்னு பார்க்க உங்ககிட்ட தான் சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல நான் கேட்கல அப்படின்னு கோமதி சொல்ல கேட்கலன்னு சொல்லிட்டு நேரா போய் அவர்கிட்ட செந்தில் என்ன இதுன்னு கேட்டுற மாட்டீங்களே அப்படின்னு மீனா கேட்குறாங்க. கோமதி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி நார்மலாக முயற்சி பண்றாங்க. நான் கேட்கல, நான் இதை கேட்டேன்னு வையேன், இதை வச்சு அவன் உங்ககிட்ட சண்டை போடுவான், அவன் தப்ப மறைக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ணுவான், நான் கேட்க மாட்டேன்னு கோமதி சொல்ல மீனா அப்படியே கசங்கி போய் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கறத தாண்டி வேற யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க அத்தை, எனக்காகன்னு கேக்குறாங்க மீனா. சொல்லல, சொன்னா பெரிய அசிங்கண்டி அப்படின்னு மீனாவோட சேர்ந்து கோமதியும் செந்திலோட குற்றத்துக்கு கொடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணனா, உங்க மாமா நாணயத்துக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷன்டி, ஆனா இவன்
ஷோ கடவுளே, என்ன சொல்றதுன்னு புரியல எனக்கு அப்படின்னு கோமதி தனியா குமரிக்கிட்டு இருக்க மீனா அமைதியா பார்த்துட்டு நிக்கிறாங்க. பாக்கியம் வீட்டில் பாக்கியமும் மாணிக்கமும் சோஃபால உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா ஆமா, நல்ல காரியத்தை தள்ளி போட வேணாமேன்னு சட்டு புட்டின்னு நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆமா ஆமா, மாப்பிள்ளை வீட்டில் தான் நிச்சயம். இங்கே பாரு, குடும்பத்தோட நீ அவசியம் வந்துடு. என்ன யசோதா? ஆ ஆ ஆ சரியா, வந்துடு அப்படின்னு பாக்கியம் ரொம்ப பரபரப்பா போன்ல பேசிட்டு இருக்க மாணிக்கம் ரொம்ப சந்தோஷமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. வைக்கிறேன் அப்படின்னு போனை வைக்கிற பாக்கியம், யோ வேற யாருக்காவது கூப்பிடணுமான்னு கேக்குறாங்க. என் அண்ணன் குடும்பத்தை கூப்பிடலாமா பாக்கியம் அப்படின்னு அவர் கேட்க, யாரு உன் ஒண்ணு விட்ட பெரியப்பா மவனையா அப்படின்னு பாக்கியம் கேட்க அவரு முகம் பூரா பல்லா ஆமாங்கிறாரு. அவங்க வீட்டுல ஏதாவது விசேஷம்னா நம்மள கூப்பிடுறாங்களா? அப்புறம் நாம மட்டும் எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு பாக்கியம் கேட்டுட்டு இருக்க. அதுவும் சரிதான்னு சொல்லிட்டு இருக்காரு மாணிக்கம். அப்போ மயிலு ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. நான் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாரு கூப்பிடலான்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நின்று முறைக்கிறாங்க. அவங்க ஒரு முறை முறைச்சிட்டு சேர்ல உட்கார, ஏமா மயிலுன்னு கூப்பிடுறாரு மாணிக்கம். அவங்களும் அப்பான்னு சொல்ல, ஏம்மா உனக்கு தெரிஞ்ச யாரையும் நிச்சயத்துக்கு கூப்பிடணுமா இருந்தா சொல்லுமாங்கிறாரு அவரு. யார் நிச்சயத்துக்கு? சுடர் நிச்சயத்துக்கா அப்படின்னு மயிலு கேட்டுட்டு அவங்க அம்மாவை பாக்குறாங்க. ஏம்மா இன்னமும்மா நீ குமாருக்கும் நம்ம சுடருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, ஆமா அந்த முடிவுல தான் இருக்கோன்றாங்க பாக்கியம். உனக்கு கொஞ்சம் கூட உன் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கவலையே இல்லையாமா அப்படின்னு மயிலு கேட்க, இங்க பாருடி, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்ததுனாலதான் அருமையான வரன் வீடு தேடி வந்திருக்குன்றாங்க பாக்கியம். யாரு? குமார் அருமையான வரனான்னு மயில் கேட்க பாக்கியம் சுருக்குன்னு பாக்குறாங்க. அவனை கல்யாணம் பண்ணா சுடரோட வாழ்க்கைய நாசமா போயிடும் அப்படின்னு மயில சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் போகாது, எல்லாம் நல்லா தான் இருக்குன்றாங்க பாக்கியம் எங்கேயோ பார்த்துக்கிட்டு. அம்மா காசு பணம் இருந்தா எல்லாம் சரியா இருக்கும், நல்லபடியா இருக்கும்னு நீ நினைக்காதம்மா, உண்மையிலேயே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மயில சொல்ல ரெண்டு பேரும் சுருக்கு சுருக்குன்னு மயில பாக்குறாங்க. குமார் ரொம்ப ரொம்ப மோசமானவன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுடராலெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியாது, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, சொன்னா புரிஞ்சுக்கோன்னு மயில கத்துறாங்க. மா நீதாம்மா அப்படி சொல்ற, ஆனா சுடருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்னு தானேம்மா சொல்றா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல மயிலு பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இங்க பாரு, நீ பாட்டுக்கு எதையாவது ஒன்ன பேசி அவளை குழப்பி விட்டுறாத மயிலு அப்படின்றாங்க பாக்கியம். யாரு? இந்த கல்யாணத்துல விருப்பம்னு சுடர் உங்ககிட்ட சொன்னாளா அப்படின்னு மயிலு கேட்க, ஆமா அவ சொன்னாதாங்கிறாங்க பாக்கியம் அழுத்தி. சுடர் சொன்னாளா? இரு இதோ வர்றேன் அப்படிங்கிற மயிலு, சுடரு சுடரு அப்படின்னு கூப்பிட, ஏய் சுடரு அப்படின்னு பாக்கியம் கூப்பிட, சுடர் இங்க வான்னு கூப்பிடுறாங்க மயிலு. இதோ வர்றேன் அப்படின்னு சுடர் மெதுவா வெளியே வர, வா அப்படின்றாங்க மயிலு. இங்க பாரு, குமார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம்னு நீ அம்மா கிட்ட சொன்னியா அப்படின்னு மயிலு கேட்க, சுடர் எதுவும் சொல்லாம அமைதியா வேற பக்கம் பாக்குறாங்க. பாக்கியம் கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருந்தாலும் கான்பிடென்டா பாக்குறாங்க. மயில் கொஞ்சம் குழப்பமும் அதிர்ச்சியுமா பார்த்துட்டு இருக்க ஹச்டாக் மாதிரி மூஞ்ச வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு மாணிக்கம். சொல்லேண்டி, அதான் கேக்குறாங்கல்ல பெரிய மனுஷி, தாயை திறந்து பதில் சொல்லுங்கிறாங்க பாக்கியம். சொல்லு சுடரு, சம்மதம்னு சொன்னியா நீ அப்படின்னு மயிலு மிரட்ட, ஆமாக்கா சொன்னேன்னு சுடர் வாயை திறந்து சொல்ல, கேட்டுக்க, காது குளிர நல்லா கேட்டுக்க, இதுக்கப்புறமா அது கண்ட கண்ட கேள்வி எல்லாம் இருக்காம கத்துக்கன்ற மாதிரி பாக்கியம் ரொம்ப தென்னாவட்டா பாக்குறாங்க மயில. அவங்க அப்பாவும் பெருமிதமா உட்கார்ந்துருக்க. மயிலோட அதிர்ச்சிக்கு அளவே இல்லாம இருக்கு. ஏய் என்ன பேசுற நீ, அறிவு இல்லையா உனக்கு? அவனை பத்தி நல்லா தெரிஞ்சும் எப்படி சம்மதம்னு அம்மா கிட்ட சொன்ன நீ அப்படின்னு மயிலு கேட்க, சுடர் பாவம் கண்கள்ல லைட்டான கண்ணீரோட நிக்கிறாங்க. பாக்கியம் மயில முறைச்சிட்டு இருக்க, ஏய் சுடரு, அவனை கல்யாணம் பண்ணினா உன் வாழ்க்கையே பாழா போயிடும்டி. இப்ப நான் ஒரு நிலைமையில இருக்கேன்ல, இதை விட மோசமான நிலைமையில வந்து நிப்ப அப்படின்னு மயிலு சொல்ல சுடர் சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி அபாச குணமா பேசிட்டு இருக்கா பாரு உன் பொண்ணு அப்படின்னு பாக்கியம் மயில கைய நீட்டி திட்டுறாங்க. அபாச குணமாலாம் ஒன்னும் பேசலமா, நடக்க போறதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மயில டென்ஷனோட கத்திட்டு கண்ணீரோட நிக்கிற சுடரை பாக்குறாங்க. ஏய் இங்க பாரு சுடரு, எக்காரணத்தை கொண்டும் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடக்கூடாது, புரியுதா? இந்த நிச்சயம் கல்யாணம் இதெல்லாம் எதுவும் வேணான்னு அம்மா கிட்ட தெளிவா சொல்லு சுடருன்னு பரபரக்குறாங்க மயிலு. என்னை விட்டுடுக்கா, அம்மா அப்பா என்ன சொன்னாலும் அது எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சடக்குன்னு ரூம்குள்ள போயிடுறாங்க. ஏய் சுடரு அப்படின்னு மயிலு கத்திக்கிட்டு இருக்க, ஏய் போதும்டி, கல்யாணம் பண்ணிக்க போறவளே சம்மதம்னு சொல்லிட்டால, இதுக்கு மேல எதையாவது பேசி குட்டையை இன்னும் குழப்பி விட்டுறாத அப்படின்னு பாக்கியம் எழுந்து அந்த பக்கமா போக, அம்மா என்னம்மா சின்ன பிள்ளவ அப்படின்னு மயிலு அவங்க அம்மாவை பார்த்து புலம்புறாங்க.
மயிலு, சுடர் நல்லா இருப்பா மயிலு, ரொம்ப நல்லா இருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு அவங்க அப்பாவும் எழுந்திருக்க. அப்பா என்னப்பா அப்படின்னு நொந்து போய் கேட்டுட்டு இருக்காங்க மயிலு. மயில் பேச்சை யாரும் கண்டுக்கவும் இல்ல, சட்டை பண்ணவும் இல்ல, ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுறாங்க. கோமதி யார்கிட்டையும் சொல்லலன்னு சொல்லிட்டாங்களே தவிர ஆனா பொறுமைன்னு பொறுமிட்டு இருக்காங்க. நேர்மையா வாழ்றதை தான் லட்சியம்னு வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த மனுஷரு. அவருக்கு இப்படி ஒரு பையன், ஐயோ எப்படிதான் அவன் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் பூந்துச்சோன்னு தெரியலையே. என்ன பையன் அவன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு மொத்த கடுப்பையும் கையில இருக்க துணிங்கள்ல காட்டி அடிக்கிறன்ற பேர்ல கசக்கிக்கிட்டு இருக்காங்க கோமதி. அப்போ அரசி பீரோல வந்து ஏதோ எடுக்கிறாங்க. இதுக்கு தான் அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போனா போல இருக்கு அப்படின்னு கோமதி ஒரு வெட்டி புலம்பிட்டு இருக்க. அரசி அவங்க அம்மாவை திரும்பி பாக்குறாங்க. ஐயோ மாட்டனா எவ்வளவு பெரிய அசிங்கம், மாட்டுறது கூட ரெண்டாவது, அப்படி பண்ணலாமா, எம்பட்ட பெரிய தப்புன்னு ஷோ அப்படின்னு அவங்க துணியை உதறிட்டு இருக்க. அரசி தேட வந்ததை விட்டுட்டு புலம்புற அம்மாவையே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கவங்க மறுபடியும் பீரோவில் ஏதோ தேடிட்டு இருக்க. ஷோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, இவனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணனான்னு என்னால் நம்ப முடியல அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்க. அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க அரசி. அப்படின்னு கோமதி பார்க்க, என்னோட பச்சை கலர் சுடிதாரை பார்த்தியா அப்படின்னு அரசி கேட்க. ஆமாம், நான் அதை போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போனேன் அப்படின்னு தோளில் ஒரு இடி இடிச்சுக்கிறாங்க கோமதி. உதட பிரிஞ்சு சத்தமே வராம அரசியை அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க. அம்மா பார்த்தேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, அதுக்கு ஏன் இப்படி கடுப்பா பேசுறேன்றாங்க அரசி. ஏய் என்னடி ஓன் ட்ரெஸ் எங்கன்னு எங்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சுறுசுறுன்னு மூஞ்ச காட்டுறாங்க. அரசி அவங்க அம்மா முகத்தை பார்த்துட்டு, நீ ஏன் கொஞ்ச நேரமா ஒரு மாதிரியாவே இருக்க அப்படின்னு கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க கோமதி. என்னமோ புலம்பிக்கிட்டே இருக்கன்னு அரசி சொல்ல. ஏய் நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு கோமதி சொல்ல. சரி அந்த பச்சை சுடிதார்னு அரசி ஆரம்பிக்க அப்படின்னு முறைக்கிறாங்க கோமதி. அரசி அப்படியே நிறுத்திக்கிறாங்க. முறைக்காத, நான் போறேன் அப்படின்னு அரசி அங்கேருந்து போயிடுறாங்க. ஐயோ என்னை புலம்ப விட்டுட்டானே இப்படி அப்படின்னு கோமதி புலம்பிட்டு இருக்க. ராஜியும் கதிரும் அவங்க ரூம்ல மொபைலை பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணின்னு அரசி குரல் கேட்க. வா அரசி அப்படின்னு ராஜியும் கூப்பிட. அரசி வா அப்படின்னு கதிரும் கூப்பிடுறாரு. அரசி உள்ளர வர, வாங்க மேடம், என்ன இந்த பக்கம்னு கிண்டலா கேட்குறாரு கதிர். என்னோட சுடிதார் உன்னை காணும், அதான் அன்னிக்கிட்ட கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு அரசி சொல்ல. என்னது அப்படின்னு ராஜி திடுக்குன்னு பாக்குறாங்க. ஓ சின்ன வயசுல பென்சிலை காணோம் ரப்பரை காணோன்னு தேடிக்கிட்டு இருப்ப, இப்ப சுடிதாரை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கிற. ஆள் தான் இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்க, ஆனா இன்னும் பொருளை தொலைக்கிறத இன்னும் விடவே இல்லைன்னு கடுப்படிக்கிறாரு கதிர். ஆமா, ஏன் இன்னைக்கு எல்லாரும் இப்படி கடுப்பாவே தெரியுறீங்க அப்படின்னு அரசி சொல்ல. வேற யார் கடுப்பா பேசினான்னு கதிர் கேக்குறாரு. அம்மா தான் புலம்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அரசி சொல்ல. கொஞ்சம் யோசிக்கிற கதிர் என்னன்னு புலம்புறாங்கன்னு கேக்குறாரு. ராஜியும் ஆமா என்னன்னு கேக்குற. உச்சி கொட்டுற அரசி, அது என்னன்னு தெரியல அப்படின்றாங்க. ராஜி யோசனையா, ஆமா நானுமே பார்த்தேன், அத்தை கொஞ்ச நேரமாவே ரொம்ப அப்செட்டாவே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியான கதிர் கேட்க அப்படின்னு ராஜி தலையாட்ட அவர் ஏதேதோ யோசிக்கிறாரு. அரசி என்ன சுடிதார் அதுன்னு ராஜி கேட்க. பச்சை கலர் சுடிதார் அண்ணே, ஆடியில காய போட்டிருந்தேன் காணோன்றாங்க அரசி. ஒருவேளை நானே எதுவும் மாத்தி எடுத்து வச்சிட்டேனான்னு தெரியல, இரு பாக்குறேன் அப்படின்னு ராஜி எழுந்திருக்க போக. இருங்க நீங்க சுடிதாரை பாருங்க, நான் போய் எங்க அம்மாவை பாக்குறேன் அப்படின்னு கதிர் அங்கிருந்து போக. ராஜி எழுந்து பீரோ கிட்ட வர, கூடவே அரசியும் வர்றாங்க. கோமதியை மடிச்ச துணிங்களை பீரோல வச்சுட்டு திரும்ப அம்மான்னு வந்து நிக்கிறாரு கதிர். என்னடா ஏதாவது வேணுமா அப்படின்னு கோமதி கேட்க. எனக்கு எதுவும் வேண்டாம், நான் உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன்றாரு கதிர். கம்ப்ளைண்டா? உன் தங்கச்சி வந்து கொடுத்தாளான்னு கோமதி கேட்க. ஆமான்னு தலையாட்டுறாரு கதிர். ஏய் என்னடா அவ பொருளை எங்க வச்சிருக்கான்னு அவளுக்கே தெரிய மாட்டேங்குது. நான் தான் எல்லாத்தையும் தேடி கொடுக்கணுமா, நான் தான் எல்லா வேலையும் பார்த்து கொடுக்கணுமா, அவ என்னடா நினைச்சிட்டு இருக்கான்னு பொறின்னு பொறியிறாங்க கோமதி. ஆனா கம்ப்ளைண்ட் அது இல்லையே, நீ ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்கியாமே, அப்செட்டா இருக்கியாமே அப்படின்னு கதிர் கேட்க. லைட்டா யோசிச்சு தலையாட்டிட்டு ஆமா புலம்புறதுக்கா இந்த வீட்டுல காரணம் இல்ல அப்படின்னு கோமதி சொல்ல. என்னாச்சு கோமதி, சரவண அண்ணனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா, இல்ல அப்பத்தா பொண்ணு கேட்டு வந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு கதிர். அதெல்லாம் அதை பத்திலாம் ஒன்றும் யோசிக்கல அப்படின்னு கோமதி சொல்ல. அப்ப என்ன சொல்லுமான்னு மறுக்க முடியாத மாதிரி கேக்குறாரு கதிர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ
போடான்றாங்க கோமதி. அம்மா சொல்லுமா, நான் தானே, சொல்லுன்னு கதிர் கேக்குறாரு. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீ போன்றாங்க கோமதி. என்னமோ இருக்குன்னு தெரியுது, உனக்கு வேணும்னா சொல்லு, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நீ அப்செட்டா மட்டும் இருக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்பி போக, இரு இரு அப்படின்னு கோமதி கூப்பிட திரும்பி பாக்குறாரு கதிர். எப்படி ஆரம்பிக்கிறது, சொல்லலாமா வேணாமான்னு அவங்க தயங்கிட்டு இருக்க. சொல்லுமான்னு கேட்குறாரு கதிர். இல்லை இல்லை ஒன்றும் இல்லைன்னு அவங்க மண்டையை சொல்லிடுறாங்க. ஆமா இங்க பாருமா, என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமான்னு கதிர் கேட்க. இல்ல நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன், ஆனா நீ அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு கோமதி கேட்க. சொல்ல மாட்டேம்மா சொல்லுமா அப்படின்னு அவங்க அம்மாவோட கையை பிடிக்கிறாரு அவரு. என் மேல சத்தியமா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு கோமதி கையை நீட்ட. சத்தியமா சொல்ல மாட்டேன் சொல்லுன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு கதிர். ஏண்டா ஒன்னு கவனிச்சியா, வீட்டுக்கு வந்ததுலேருந்து மீனாவும் செந்திலும் பேசிக்கிறதே இல்லடா அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க கதிர் சங்கடமா பார்த்துட்டு நிக்கிறாரு. சரி அப்படின்னு அவர் எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்ல, என்ன பிரச்சனைன்னு நான் மீனா கிட்ட கேட்டேன்டா, அப்பதான் அவ ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டா பாரு அப்படின்னு கோமதி சொல்ல கதிர் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து நான் வெளியே வரவே இல்லடா அப்படின்னு கோமதி சொல்ல, ஒருவேளை அண்ணி உண்மையை சொல்லியிருப்பாங்களோன்னு யோசிக்கிறாரு கதிர். எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலடா. எப்படிடா அப்படி, அவன் லஞ்சம் வாங்கிட்டானாண்டா அப்படின்னு கோமதி பயங்கர பதட்டமா அதிர்ச்சியுமா சொல்ல, அவங்க எதிர்பார்த்த எக்ஸ்பிரஷன் கதிர்கிட்ட இருந்து வரல. ஒரு அமைதியும் சங்கடமா நிக்க, என்னடா நீ இம்புட்டு பெரிய விஷயம் சொல்ற, சாதாரணமா நிக்கிற நீன்னு கோமதி இப்ப அதிர்ச்சியோட கேக்குறாங்க. உடனே சுதாரிச்சுக்கிற கதிர், அம்மா என்னம்மா சொல்ற, அண்ணன் லஞ்சம் வாங்குச்சா அப்படின்னு கேட்க, அந்த ரியாக்ஷன்ல திருப்தியான கோமதி, ஆமாண்டா செந்தில் லஞ்சம் வாங்கிட்டானாண்டா அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா சொல்றாங்க. மீனா சொன்னதை பூரா இவங்க கதிர்க்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மீனா சண்டை போட்டிருக்கா. அந்த சண்டையில தான் அவ சாப்பிடாம இருந்ததும் ஆஸ்பத்திரியில சேர்ந்ததும், என்னடா இவன் ஏண்டா இப்படிலாம் பண்ணா, ஏண்டா கதிரு மாட்டிருந்தா என்னடா ஆகி இருக்கும், வெளியில தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா நம்மளால அப்படின்னு கோமதி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டு இருக்க. கஷ்டப்பட்டு அதிர்ச்சியை மெயின்டைன் பண்ற கதிரு, சரி நீ அண்ணங்கிட்ட இதை பத்தி எதுவும் பேசுனியான்னு கேக்குறாரு. பேசல அப்படின்னு கோமதி சொல்ல, அப்பாடான்னு பாக்குறாரு அவரு. மீனாவே இதை பத்தி பேசினாலாம், இனிமே வாங்கலன்னு சொல்லி இருக்கானா, நான் இப்போ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க போறது இல்ல. டேய் நீயும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதடா அப்படின்னு கோமதி சொல்ல, இல்லம்மா நான் எதுவும் காட்டிக்கலன்றாரு கதிர். சரிடா, இருந்தாலும் அவனுக்கு புத்தி ஏண்டா இப்படி போகுது, அப்பாவுக்கு தெரிஞ்சா உசுரோட விடுவாரு அவனை அப்படின்னு கோமதி சொல்ல, அப்பா கிட்ட இத பத்தி சொல்ல போறியாம்மா நீ அப்படின்னு கதிர் கேக்குறாரு. ஐயோ நான் சொல்ல போறது இல்லப்பா, ஒரு வேலை கிடைக்கிறது என்ன சாதாரண விஷயமா, கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்க மாட்டானா அவன், ஜெயிலுக்கு போறதுக்கான எல்லா வேலையும் அவன் செய்யறான்டா அப்படின்னு கோமதி சொல்ல, சரி விடு, அண்ணன் தான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுதில்ல, பாத்துக்கலாம் விடுமாங்கிறாரு கதிர். பண்ணாம இருந்தா நல்லதுடா அப்படின்னு கோமதி சொல்ல, பண்ணினதுக்கு என்ன பண்ணலாங்க கோமதின்னு நம்மளால கேட்காம இருக்க முடியல, பண்ணாம பாத்துக்கலாமா, நீ கவலைப்படாதன்றாரு கதிர். அவருக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம சூப்பரா நாடகம் ஆடிட்டு அங்க இருந்து போக, ஐயோ கடவுளே இது எங்க போய் இன்னும் முடியுமோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே நிக்கிறாங்க கோமதி. நாளைய ப்ரோமோவை பார்க்க நம்மளால சிரிப்பா அடுக்கவே முடியல. யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சத்தியமெல்லாம் வாங்கின கோமதி செந்தில நேருக்கு நேரம் நிக்க வச்சு, ஏண்டா லஞ்சம் வாங்கினியா நீன்னு கேக்குறாங்க. அவரும் கோவில்ல நின்றுகிட்டு கூசாம, இல்லம்மா நான் பணமெல்லாம் எதுவும் வாங்கலம்மா, நான் ஏம்மா அதெல்லாம் பண்ண போறேங்கிறாரு. எனக்கு சத்தியம் பண்ணு, கோவில்ல இருக்க சாமி மேல சத்தியம் பண்ணுன்னு கோமதியை கையை நீட்டிட்டு நிக்கிறாங்க. செந்தில் நீட்டி இருக்க கோமதியோட கையவே பாக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா தயங்கிக்கிட்டு அவங்க அம்மாவோட கை மேல கைய வைக்கிறாரு செந்தில். டேய் சத்தியம் பண்ணிருக்க, இதை காப்பாத்துவல்ல அப்படின்னு கோமதி பார்க்க, செந்தில் ஏதோ ஒரு யோசனையோட அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.